அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிஹெச்எலுக்கு நம்ம கிளாஸஸ் கொடுக்குறோம் அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிஹெச்எலுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஆல்ரெடி ஜெனரல் அவேர்னஸ் கிளாஸஸ் போட்டிருந்தோம். ஸோ அதோட உங்களுக்கு வீடியோவும் போன பிளேலிஸ்ட்ல இருக்கு, தயவுசெய்து பாருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு தான் ஒவ்வொரு கிளாஸஸ் வரும். அதாவது அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் வந்துருக்கும், அடுத்த நாள் பிரேக் விட்டு அதுக்கு அடுத்து ரீசனிங், ஸோ அடுத்த நாள் பிரேக் விட்டு அடுத்த ஜென்ரல் அவேர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு தான் உங்களுக்கு கிளாஸஸ் வரும். நீங்க தொடர்ந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ சீக்கிரம் போடுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. ரீசனிங் டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் செட் தான். இது ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் செட் தான். அதாவது கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் வந்து நம்ம சொல்யூஷன்ல சொல்ல போறோம். சரியா? ஓகே. In code language, reaction is written is. So 9, 22, 26, 24, 7, 18, 12, 13. Science வந்து written as 8, 24, 18, 22, 13, 24, 22. Chemical வந்து how will. So chemicalக்கு என்ன வேர்டிங்ஸ் வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. கெமிக்கலுக்கு என்ன வேர்டிங்ஸ் வரும், என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆல்பபெட்டட் சீரியஸை வந்து வந்திருக்காங்க. மேக்சிமம் வந்து ஒன்று வந்து அந்த A1, 2ன்னு ஒரு மாதிரி ஏறு வரிசையா இருக்கும், இல்லாட்டி இறங்கு வரிசையா இருக்கும், இல்லாட்டி தலைகீழா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆல்பபெட் ஆர்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 1 ஒரு நம்பரா இருக்கும், இல்லாட்டி 26. 1னா நேரா போனா 1ஆம் நம்பர்ல ஏ, இல்ல தலைகீழ வந்துச்சுன்னா 26ஆம் நம்பர் தான் ஏ. ஸோ இதுல வந்து ஏவுக்கு 1 கொடுத்துருக்காங்க. இப்போ REA, ஏக்கு வந்து 26 கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைகீழாதான் ஆர்டர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப ரியாக்ஷனுக்கு என்னது 6க்கு 9. சரியா? அதே மாதிரி இப்ப இங்க இருந்தே கணக்கு பண்ணுங்க. இப்ப சி இருக்கா, சிக்கு இங்க இருந்து இதுல வந்து டைரக்டா உங்களுக்கு ஆல்பபெட் ஆர்டர்ஸ் ரிவர்ஸ் ஆர்டர்ல தெரிஞ்சா பிரச்சனை இல்ல, ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சீங்கன்னா பிரச்சனை இல்ல. இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு அப்படியே நீங்க சால்வ் பண்ணி தான் போகணும். ஸோ இதுல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எழுத போறது சிபிடி டெஸ்ட். அப்போ வந்து டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யோசிக்கணும் நீங்க. சரிங்களா? இப்போ நீங்க அப்படியே இங்க இருந்து போங்க சி. சரிங்களா? சிக்கு என்ன எடுத்துன்னு பாருங்க, இல்லாட்டி இங்க பாருங்க சிக்கு 24. அப்ப 24 இங்க ஃபர்ஸ்ட் இருக்கா, அப்ப சி. கெமிக்கலுக்கு டைரக்டாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இல்லாட்டி போனோடனே என்ன பண்றீங்க, ஏதாச்சும் ரஃப் சீட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க போனோடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஏபிசிடி இப்படி வரிசையா எழுதி கீழே வந்து 1, 2, 3 வரிசையாவும் மேல வந்து தலைகீழாவும் நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு பார்த்து அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப கெமிக்கலுக்கு பாத்தீங்கன்னா சிக்கு வந்து 24. அப்ப ஹச் இப்ப ரிவர்ஸ் ஆர்டர் பாருங்க. சோ இதான் ரிவர்ஸ் ஆர்டர். அப்ப ஹச்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 19. ஏன்னா 8ஆம் நம்பரு இங்க 19. சோ நான் உங்களுக்கு ஈஸியா சீக்கிரம் சால்வ் பண்ணணும். சரியா? அப்ப என்னது 19. அப்ப இங்க 2 இடத்துல இப்ப இதையும் எலிமினேட் ஆயிடுச்சு, இது எலிமினேட் ஆயிடுச்சு. ஏன்னா 19ன்னு வந்துருச்சு. சரியா? அடுத்து 2 இடத்துலயுமே 22, 14, 18 இப்படிதான் இருக்குங்க பாருங்க. அப்ப அப்படியே நீங்க தூக்கி எழுதிருங்க. 22, 14, 18. இப்ப இந்த இடத்துலதான் மாறுது. அப்ப இந்த இடத்துல என்ன லெட்டரு அப்படின்றத பாருங்க. இப்ப இங்க வந்து சிக்கு என்ன வரும், 24 தான் வரும். அப்ப இதையும் நீங்க தூக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 24க்கு சி. அப்ப இந்த இடத்துல 24 சி வந்துருச்சா, ஏக்கு 26, ஏழுக்கு 15. முடிஞ்சிருச்சா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிச்சா? நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு அப்படியே சால்வ் பண்ணி, தெரிஞ்சா சால்வ் பண்ணி பாருங்க, கரெக்டான ஆன்சரை கீழே போடுங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? சோ இப்படிதான் உங்களுக்கு தொடர்ந்து இருக்க போது. தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஒரு 10-15 சம் எடுத்துட்டு வந்தாலும் அதை சால்வ் பண்ணி பாருங்க. இதே மாதிரி பிராக்டிஸ் செட்டுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பக்காவா கொடுத்துருவோம். சரிங்களா? சோ அதுக்கு தயவு செய்து சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக்க போட்டு விடுங்க. சரியா? சோ அதே மாதிரி பிஹெச்எல் டெக்னிக்கல் மெட்டீரியல், எம்சிக்யூ மாடல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்டோ நீங்க வந்து என்ன ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. சாம்பிள் எல்லாம் பாருங்க. சாம்பிளோட லிங்க் நான் டைரக்டா வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அப்கமிங்ல இருக்கக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம், டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ், ஸோ எல்லாத்துக்குமே மெட்டீரியல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, பிடிஎஃப் மெட்டீரியலா. ஸோ லைஃப் லாங் அக்சஸபிள் தான். இது ஃபுல்லா ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா நீங்க வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். Select the option for the indicates the correct arrangement of the given words in the order they appear in English dictionary அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் டிக்ஷனரி வரிசையில
இந்த வரிசை 6 லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல நீங்க வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ டிக்ஷனரினா ஆல்பபெட் ஆர்டர்ஸ் தான். ஸோ இதுல COMP வரைக்கும் என்னது காமனா இருக்கு, COMP வரைக்கும் காமனா இருக்கு. இதை எடுத்து எழுதுங்க. இப்ப வந்து அடுத்து வந்து ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இந்த கம்பல்சன் அப்படின்றதுன்னா அதே மாதிரி கம்ஃபர்டபிள் அந்த ஒண்ணு இருக்கு சரியா. இந்த ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ஏ, அதுக்கப்புறம் இந்த 2 இடத்துல இருக்கா, ஏ வந்து இந்த இடத்துல இருக்கு. எஸ் ஃபர்ஸ்ட் வருமா, டி ஃபர்ஸ்ட் வருமான்னு பாருங்க. எஸ் ஃபர்ஸ்ட் வருமா, டி ஃபர்ஸ்ட் வருமா? அப்ப எது வரும்? எஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப கம்பல்சன் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சா, 1 சரியா. அடுத்து அதே மாதிரி அதுக்கடுத்து என்னது, கம்ஃபர்டபிள், டி வந்துருமா, டி. அப்ப செகண்ட் வந்து கம்ஃபர்டபிள் வரும் சரிங்களா. அப்ப இதுக்கு வந்து என்னது 5. அப்ப அப்ப இது 2 வராது, ஏயும் வராது சியும் வராது. எலிமினேஷன் மெத்தட் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா COMP, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இ வரும். ஏக்கு அடுத்து என்ன வரும், இ வரும். இதுல பாத்தீங்கன்னா NT இருக்கு. அப்ப இதுதான் வரும். அப்ப 6வது வரும், காம்பெண்டியஸ் அப்படின்றதுதான் வரும் சரிங்களா. அப்ப அடுத்து வந்து 6 வரும். அப்ப இங்க எங்க இருக்குன்னு பாருங்க, 6 இந்த இருக்கா. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியா. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தனியா எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷப்படி ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 4 லெட்டர் ஒரே மாதிரி சரியா, அதனால எடுத்து எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பேட்டிவ்ஸ்க்கு அப்புறம் காம்பிடன்ஸ் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பல்சென்சி அப்படி வரும். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸன் அப்படின்றது லாஸ்டா வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சிம்பிளாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து select the option that is related to the 5th term in the same way as the second term is related to first term and the 4th term is related to the 3rd term. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹானஸ்ட் சரியா, என்ன கொடுத்திருக்காங்க, 5th term in the same, select the option that is related to the 5th term in the same way as the second term is related to the first term அப்படின்றத கொடுத்திருக்காங்க சரிங்களா. அதாவது இந்த 5th term என்னதான் செகண்ட் டேர்மா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரெக்டா என்ன சொல்லியிருக்காங்க, select the option that is related to the 5th term. 5வது term வந்து related to தான் இருக்கும். அதாவது இதுக்கு என்ன காம்பினேஷனா இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்ப எப்படியே தலையில எழுதுங்க டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எஸ் அப்படியே திருப்பி எழுதுங்க. அதுக்கப்புறம் ஈயா, அதுக்கப்புறம் வந்து என், அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் ஆச்சு கரெக்டா. அப்ப இதான் வந்திருக்கா, அப்படியே தலைகீழ திருப்பி எழுதிருக்காங்க. என்ன நீங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதுதான். நிறைய காம்பினேஷன்ல நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். தலைகீழா இருக்கா, இல்ல 3 லெட்டர் வந்து மட்டும் மாறி இருக்கா, இல்ல கடைசி 2 லெட்டர் மாறி இருக்கா, இல்ல கடைசி 1 லெட்டர் மட்டும் முன்னாடி வந்திருக்கா. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபார்மட்ல நம்ம யோசிக்கணும். சோ அப்படி இந்த மாதிரி தலைகீழா தான் இருக்குன்னா ஸ்விங் அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்றது. அப்ப ஸ்விங் அப்படியே திருப்பி எழுதுங்க, என்ன வரும், GNIWEHC. சோ இதை நான் வந்து உங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா fraction of secondsல நீங்க இதெல்லாம் சால்வ் பண்ணணும், டக்கு டக்கு கண்டுபிடிச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து 120 கொஸ்டின் சூப்பர்வைசர் ட்ரைனிங், 240 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டைம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஓடிட்டே இருக்கும். fraction of secondல நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப என்னது, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரியாங்க. அவ்வளவுதான், இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும் சரியா. அடுத்த டைரக்ஷன்ஸ்ல இருந்து கேக்குறாங்க, city C is north of the midpoint of the horizontal line joining city A and city B. City A is to the northeast of the city E and southwest of the city C. If city D is the east of the city C and north city of B, then what is the position of the city D with respect to city E? So நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எண்ட் பாயிண்ட் எடுப்போம். சிட்டி ஏவும் பியும் என்னவா ஹரிசாண்டல் லைன்ல போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப சிட்டி ஏவும் பியும் ஹரிசாண்டல் லைன்ல போகுது கரெக்டா. சோ ஒரு நிமிஷம் இருங்க. ஏவும் பியும் ஹரிசாண்டல் லைன்ல போவாங்க சரியா. ஏ சிட்டி பி சிட்டி. சோ இதுல வந்து மிட் பாயிண்ட்ல எதை நோக்கி இருக்கா, நார்த். இது வந்து நார்த், இது சவுத்து,
இது ஈஸ்ட், இது வெஸ்ட். இதான் வந்து டைரக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து நார்த் நோக்கி என்ன பண்ணுதான், மிட் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. நார்த் நோக்கி சிட்டி சி. ஸோ சிட்டி சி வந்து நார்த் நோக்கி போகுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சிட்டி ஏ இஸ் டு த நார்த் ஈஸ்ட் சிட்டி ஆஃப் இ அண்ட் சவுத் வெஸ்ட் ஆஃப் சிட்டி சி. அதாவது என்ன கேட்டிருக்காங்க, சிட்டி ஏ வந்து நார்த் ஈஸ்ட், அதாவது நார்த் ஈஸ்ட் சரிங்களா, இந்த டைரக்ஷனை நோக்கி போகுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிட்டி நார்த் ஈஸ்ட் சிட்டி ஆஃப் அண்ட் சவுத் வெஸ்ட் சிட்டி ஆஃப் சி அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ இதை விட்டுருங்க. அடுத்து இஃப் சி டி இஸ் சிட்டி டி இஸ் ஈஸ்ட் ஈஸ்ட் ஆஃப் சிட்டி சி, அதாவது நார்த் ஆஃப் சிட்டி பி. ஸோ இங்க பாருங்க, டி வந்து பிக்கு நார்த்தாவும் சிக்கு வந்து என்னவா இருக்கு, சிக்கு கிழக்குலயும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டி பாயிண்ட் சரியா, இந்த இடத்துலதான் உங்களுக்கு டி பாயிண்ட். ஸோ இப்போ என்ன கேட்கிறாங்க, பொசிஷன் ஆஃப் த சிட்டி டி வித் ரெஸ்பெக்ட் டு இ அப்படின்றத கேட்டிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, சிட்டி ஏ இஸ் டு த நார்த் ஈஸ்ட் சிட்டி ஆஃப் நார்த் ஈஸ்ட் சிட்டி. புரியுதா, பாருங்க நார்த் ஈஸ்ட் சிட்டி ஆஃப் இ. அப்ப நார்த் ஈஸ்ட், ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் வரும். அப்ப எங்க இருக்கும், கீழே இருக்கும். ஏ வந்து இங்க இருக்கு, இந்த இ பாயிண்ட் எங்க இருக்குன்னா நார்த் ஈஸ்ட். ஸோ ஈல இருந்து நார்த் ஈஸ்ட், அதாவது இந்த டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட், இந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருக்குமா ஏ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு என்னது இ பாயிண்ட் இருக்கு சரியா. இப்ப எல்லாத்தையுமே வரைஞ்சாச்சா, இப்ப எல்லாத்தையுமே வரைஞ்சாச்சா. அதுக்கப்புறம் சிட்டி டி இஸ் டு த சிட்டி ஓகே. அதுக்கப்புறம் என்னது சவுத் வெஸ்ட் ஆஃப் சி. இப்போ ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் சொல்லியாச்சு, சவுத் வெஸ்ட் ஆஃப் சி, சவுத் வெஸ்ட். அப்ப இந்த இடத்துல வருமா பாயிண்ட், அப்ப இங்க இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல தான் பாயிண்ட் வரும், சவுத் வெஸ்ட் ஆஃப் சி சரியா. சோ இப்போ என்ன கேக்குறாங்க, தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் சிட்டி டி வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டி இ. அதாவது என்ன கேக்குறாங்க, டிய பொறுத்து, இந்த டிய பொறுத்து இ வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த டைரக்ஷனா, இந்த டைரக்ஷனாங்க கரெக்டா. அப்ப என்ன டைரக்ஷன் ரெஸ்பெக்ட் டு, அப்ப இது வந்து நார்த், இது வந்து ஈஸ்ட். அப்ப இந்த டைரக்ஷன்னா டி இருக்கிற டைரக்ஷன் தானே. அப்ப இது வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். புரியுதா, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். சோ இதெல்லாம் நீங்க வரைஞ்சு பார்க்கணும். அதுவும் டக்கு டக்குன்னு பாயிண்ட வாசி வாசி போட்டே ஆகணும், இல்லாட்டி அவ்வளவுதான் டைம் தான் போகும். இதெல்லாம் நீங்க வந்து டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடணும். எது உங்களுக்கு தெரியுதோ, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். லாஸ்டா தான் இந்த மாதிரி கொஸ்டின் வரும், ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நேரம் இழுக்கிறது சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் select the option that is related to the fifth term in the same way as the second term is related to. முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரெண்டுக்கும் உள்ள என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்தே ஆகும் சரிங்களா. TIN3 சரிங்களா, TIN3. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, TIN3. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த VGP15. சோ இது ரெண்டுக்கும் உள்ள காம்பினேஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். Tக்கு ஆல்பபெட் லெட்டர் போட்டீங்கன்னா 20, Vக்கு பாத்தீங்கன்னா 22 கரெக்டா. T20 அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க சரியா. நம்ம வந்து எப்படி எது பண்ணுவோம்னா இந்த இ ஜோதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். இ ஜோதி அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் 5 லெட்டர்ல வரும். 5, இது 10, இது 15, இது 20, இது 25. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், டக்குன்னு கிராக் பண்ணிடலாம் சரியா. கிளியராங்க, ரைட்டு. ஸோ இதை ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு T20 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈனா FGHI, அப்போ வந்து 9வது லெட்ரு சரியா. எண்ணு வந்து என்னது 12வது லெட்ரு. இப்போ 22. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு 9, இந்த G என்னது 7, அடுத்து P என்னது 16. ஸோ அப்போ இதுக்கு ரெண்டுக்குள்ள காம்பினேஷன் என்ன -2வா +2. இது ரெண்டுக்குள்ள காம்பினேஷன் +2, இது ரெண்டுக்குள்ள காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா -2, இது ரெண்டுக்குள்ள காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா என்னது என்ன வருது +4
என் NOP N வந்து 12, L12, N13, சாரி இருங்க, இது 16, அப்ப இது வந்து 3. சரிங்களா, இது வந்து என்னது 3. கரெக்டா? ஆல்பபெட் ஆர்டர் தெரியும்ல, இங்கதான் நம்ம பார்த்தோம். சோ அப்போ என்னது, Pக்கு வந்து 16, Nக்கு வந்து என்னது, Nக்கு வந்து 14, சரியா? 14, Nக்கு வந்து 14, அப்ப 2. சோ இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இதுல வந்து 5 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்படி இருந்தாலும் 15 வரும். சோ இதே காம்பினேஷன் தான் நீங்க இங்க யூஸ் பண்ண போறீங்க. எங்க அதே காம்பினேஷன் இங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரெண்டுக்கும் கரெக்டா வருதா அப்படின்னு பாருங்க. இப்ப M வந்து 13 வச்சுக்கோங்க. M வந்து 13னா O வந்து 15. இது 13, இது 15, அப்ப +2. அதே மாதிரி 4னா இங்க வந்து 5 வந்து பெருக்கிருக்காங்க 20, அப்ப கரெக்ட். அப்ப இதுல இருந்து 5 பெருக்குனா 40, அப்ப 40னா இது வருது. சரியா? அடுத்து Nல இருந்து +2 OP, ரைட்டா? அப்ப P தான் வரும். அதுக்கப்புறம் Uல இருந்து -2 Uல இருந்து -2னா உங்களுக்கு என்ன வரும், S வரும். சரிங்களா? S வரும். கரெக்டா? அப்ப இதுதான் கரெக்ட். மத்தது எல்லாம் எலிமினேட் பண்ணிடணும். அப்ப PSV 40. சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க காம்பினேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுக்குண்டானதான் ஏன்னா இதுல வேற மெத்தட் கொடுத்திருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அமையும். சரியா? புரியுதாங்க? ரைட். நெக்ஸ்ட், செலக்ட் த மிரர் இமேஜ் ஆஃப் த given figure when the mirror is placed M and shown below. அதாவது ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க, அந்த இமேஜை வந்து இந்த இதுக்கு ஆப்போசிட்ல அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி தெரியும் அப்படின்றத கேட்டிருக்கான். இத பாருங்க. அப்ப உங்களுக்கு என்ன வரும், இப்படி இருக்குமா, இப்படி வரும். இப்படி 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 சோ எது வரும், எந்த மாதிரி வரும் பாருங்க. சோ எந்த மாதிரி, இப்ப நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் வரும். கரெக்டா? இது வராது, இது வராது. இந்த மாதிரி காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஆனா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றப்ப இது தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மிரர் இமேஜ் பாத்துக்கோங்க. சோ இந்த மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்பாங்க. சோ பாத்துக்கோங்க. சரியா? அடுத்து, செலக்ட் த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் தட் when sequentially placed in the blanks of the given series. சோ இந்த மாதிரி given series கேட்டாங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்ற பாருங்க. இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. எத்தனை? 12. இப்போ 1 4 நாளா பிரிக்கணும், இல்ல 3 3 பிரிக்கணும். இப்ப நீங்க என்னன்னா இங்க ஒவ்வொரு லெட்டர் முதல்ல கொடுத்திருக்காங்கல்ல, சோ இப்போ 3 மீனா பிரிச்சிருங்க. இந்த 3, இந்த 3, இந்த 3, இந்த 3. அப்ப லெட்டர் என்ன ஃபார்மேட் மாறும் பாருங்க. இங்க வந்து JK, J. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஏன்னா இங்க முதல் எழுத்து இங்க J தானே இருக்கு, அப்ப இங்கேயும் J தான் வரும். இங்கே என்ன வரும், J தான் வரும். சரியா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல JK, இந்த இடத்துல J தான் வரும். அதுக்கப்புறம் JKJ வரும். அப்போ என்னது 3J. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு K, அதுக்கப்புறம் ஒரு J. அப்ப 3J 1K J. ஆப்ஷன் B தான் கரெக்ட். அவ்வளவுதான். சோ எத்தனை லெட்டர் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, அதை எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்றது பாருங்க. ஏன்னா எல்லாமே காமனா இருக்கிற மாதிரி பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? இந்த லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல வந்து 12னா இப்ப இந்த சைடு 2, இதுல ஒரு டேஷ் இருக்கணும், இதுல 1 இருக்கணும், இதுல 1 இருக்கணும். இந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கணும். சரியா? ஓகே. சோ நான் மறுபடியும் சொல்றேன். சோ லாஸ்ட் 50 நாள் தான் இருக்கக்கூடிய டைம்ல சோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிராக்டிஸ் நிறைய பண்ணி பாருங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஜினியரிங் டெய்ல வந்து 120 கொஸ்டினும், அதே மாதிரி உங்களுக்கு சூப்பர்வைசர் டெய்ல 10 கொஸ்டின்ஸும் 100 கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 அதுல 20 அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சோ எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், இஃப் A denotes plus B denotes X, C denotes and D denotes O. ஒவ்வொரு லெட்டருக்கு ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த சிம்பிளை என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்க. இப்ப 128, அதுக்கப்புறம் Cக்கு என்னது கொடுத்திருக்காங்க மைனஸ், அப்ப அந்த சிம்பிளை தூக்கி போட்டுருங்க.
அடுத்து 7. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கு வந்து இன்ட். அடுத்து வந்து 21. ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் 64. டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் 2. அப்ப வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்க. சோ எது பிளஸ் எது மைனஸ் அப்படின்னு டி வந்து என்னது? டி வந்து டிவைடட். டி வந்து டிவைடட். சரியா? இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. டி வந்து டிவைடட். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி என்னன்னு தெரியும்ல? போர்ட் மாஸ் ரூல்ஸ். சோ போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். அப்ப வந்து டிவிஷன் பண்ணோம்னா இங்க என்ன வரும்? 64 2ஆல டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்? 32. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? மல்டிபிளிகேஷனா இங்க 7 × 21. அடுத்து மல்டிபிளிகேஷன் டிவிஷன், அடுத்து மல்டிபிளிகேஷன். மல்டிபிளேட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 7 × 100 7 20 140. 140 ஆமா 147 128 மைனஸ் 147 பிளஸ் 32. அப்ப 147 பிளஸ் 32 எவ்வளவு வரும்? 179. 170 இருங்க, கால்குலேஷனை தப்பு பண்ணுங்க. 1 7 7 14 கரெக்ட். 147. சோ இப்போ இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ். சரிங்களா? பிளஸ் 2 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 128 பிளஸ் 32 என்ன வரும்? 32 160 மைனஸ் 147 லாஸ்ட் என்ன வரும்? 13 அப்படின்றது வரும். சோ இதுதான் ஆன்சர். சரியா? இதுதான் உங்களுக்கு ஆன்சர். கிளியராங்க? சோ அந்த பிளஸ் மைனஸ்ல தப்பா பண்ணிடாதீங்க, கரெக்டா பண்ணுங்க. சோ அதுலதான் மிஸ்டேக் வரும். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. சோ இந்த மாதிரி கேட்பாங்க. 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. சிலாகிசம். சரிங்களா? 1 2 3. You have considered 3 statements to be true even if they seem to be at variance from the commonly known facts. Read all the conclusions and இங்க இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, இங்க கன்க்ளூஷன் கொடுத்திருப்பாங்க. எது எது ஃபாலோ ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க டிராயிங் வரும். டிராயிங் வரையணும். சரிங்களா? ஆல் பேர்ட்ஸ் ஆர் கைட்ஸ். ஆல் பேர்ட்ஸ் ஆர், எல்லா பேர்ட்ஸும் என்னவா? கைட்ஸ். அப்ப என்ன வரும்? எல்லா பேர்ட்ஸும் கைட்ஸ்னா இந்த கைட்ஸுக்குள்ளதான் பேர்ட்ஸ் வரும். அப்ப இது கைட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து பேர்ட்ஸ். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க? எல்லா பேர்ட்ஸுமே கைட்ஸ் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சம் கைட்ஸ் ஆர் இம்பார்ட்டட். ஸோ சம் கைட்ஸ் அப்படின்னா இப்படி போடணும். சம்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி போடணும். சரியா? இம்பார்ட்டட் அப்படின்றத இங்க போடணும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் ரெட். ஒண்ணுமே கிடையாது, அது வந்து ரெட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ப தனியா போடுறோம். சோ இப்போ இந்த டயக்ராமை வச்சு நீங்க இந்த கன்க்ளூஷனை ஃபாலோ பண்ணணும். கன்க்ளூஷனை என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். நோ கைட் இஸ் ரெட். எந்த கைட்டும் ரெட் கிடையாது. நோ கைட் இஸ் ரெட். ஓகே. அடுத்து சம் பேர்ட்ஸ் ஆர் ரெட். ஸோ இந்த ரெட்டுக்கும் இந்த கைட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம் கைட்ஸ் ஆர் ரெட். ஸோ இது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா எந்த வித டச்சுமே கிடையாது. அப்ப இந்த மூணுமே என்னது? தப்பு. இந்த மூணுமே தப்பு. அப்ப என்னது? none of the conclusions follow. none of the conclusions follow அப்படின்றதுதான் ஆன்சர். ஸோ நீங்க எது வந்தாலும் இந்த வென் டயக்ராம் நீங்க போட்டுறணும். ஸோ இன்னும் போக போக உங்களுக்கு நம்ம நிறைய கொண்டு வருவோம். ஸோ அதுல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்து how many numbers of triangle are there in the following figure. ஸோ எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ட்ரையாங்கிள் அப்படின்றத பாருங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்பர்ஸ் இது ஏபிசிடி மாதிரி கொடுத்துருவோம். இப்போ இதை வந்து ஏன்னு வச்சுக்கோம். இந்த இதில் வந்து ஏ, இது வந்து டி, சரி இது ஏ, இது பி, இது சி. இந்த ஸ்கொயர் எடுத்துக்கோம். சி டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து எல், அடுத்து எல் எம் என் கே, எல் எம் என் கே. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோம். இப்போ வந்து இந்த இது வந்து சென்டர் பாயிண்ட் வந்து ஓன்னு வச்சுக்கோம். சென்டர் பாயிண்ட் ஓ. இப்போ இந்த ஓஏடி, ஓஏடி. ஸோ இதுல எத்தனை வருதுன்னு பாருங்க. இந்த ஓஏடி இது ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இதுல 2 ட்ரையாங்கிள், மொத்தம் இது வந்து 3 ட்ரையாங்கிள்ல வரும். ஓஏடி
3 ட்ரையாங்கிள். சரியா? சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சலாம். ஓஏடி வந்து பாத்தீங்கன்னா 3. சோ அடுத்து ஓடிசி, இந்த ஓக்கும் இந்த டிக்கும் இந்த சிக்கும் கண்டுபிடிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா 3, இதுல என்னது 3. அப்ப ஓடிசி வந்து 3. அடுத்து ஓசிபி, இந்த ஓசிபி கணக்கு பண்ணீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா 3. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஏஓ, இந்த பி இந்த ஏ இந்த ஓ இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அது ஒரு 3. சரியா? அடுத்து என்ன வரும்? டிபிசி, இந்த டி இந்த பி இந்த சி இது ஒரு முக்கோணம். அது எத்தனை வரும்? சோ இது ஒண்ணு, அப்ப இது ஒண்ணு, இங்கிட்ட 2, அப்ப மொத்தம் எத்தனை வரும்? அது ஒரு 3. அது ஒரு 3 வருமா? ரைட். சோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிடிஏ, இந்த பிக்கும் இந்த டிக்கும் ஏ, பிடிஏ. சோ பிடிஏ எவ்வளவு வரும்? அது ஒரு எத்தனை? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இதை வந்து டவுட்ல வச்சிருங்க. சரிங்களா? இதை வந்து டவுட்ல வைங்க, நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் லாஸ்டா சொல்றேன். சரியா? ஓகே, இங்க 3 இங்க 3 இங்க 3 இங்க 3 12. அதுக்கப்புறம் இதை சுத்தி எடுத்தோம்னா உங்களுக்கு எத்தனை வரும்? இங்க 3 இங்க 3 இங்க 3 இங்க 3. அதுக்கப்புறம் சுத்தி இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க 1 2 இங்க 3 4. சோ கரெக்டா இங்க பாருங்க, கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த 4 இந்த ட்ரையாங்கிள்குள்ள இந்த ஸ்கொயருக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் 3 3 3 மொத்தம் 12 வரும். பிளஸ் இந்த இதுல இருக்கு பாத்தீங்களா, இந்த இந்த பாயிண்ட். சோ இது 2 முக்கோணம், அதே மாதிரி இது 2 முக்கோணம், மொத்தம் 4. மொத்தம் எத்தனை? 16 முக்கோணம் இந்த பாக்ஸ்குள்ள வருது. இந்த பாக்ஸ்குள்ள உங்களுக்கு 16 முக்கோணம் வருது. அதே மாதிரி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு எத்தனை வருது? இதுக்குள்ள டிஎம்என்சி, டிஎம்என்சி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 வரும். சரிங்களா? இந்த டிஎம்என்சிக்குள்ள 2 வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏஎல்பி, இந்த ஏ இந்த எல் இந்த பி, சோ இதெல்லாமே சேர்த்தீங்கன்னா அதுல எத்தனை வரும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஎல்ஏ இந்த சைடு ஒரு 1. அப்போ மொத்தம் எத்தனை? 1 1 வந்து 2 வரும். சரிங்களா? அதாவது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஏ, இந்த கேஎல்பி. சரியா? அதாவது எல்பிஏ, இந்த எல்பிஏ இதெல்லாம் இந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு கோணம். அதே மாதிரி கேஎல் இது ஒரு முக்கோணம், அப்ப 2. இதே மாதிரிதான் ஆப்போசிட் சைடும் 2 வரும். ஆப்போசிட் சைடும் 2 வரும். அதே மாதிரி டிஎம்என், சோ இந்த சைடு வருமா. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு கோணமா இருக்கும். சரியா? மொத்தம் பாத்தீங்கன்னா 2 + 2 + 2 மொத்தம் 6. மொத்தம் 22 முக்கோணம் இதுல இருக்கு. 22 முக்கோணம் இருக்கு. இது போக போக நிறைய சம்ஸ் இதே மாதிரி சால்வ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? சோ நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? அடுத்து which of the following numbers will replace the question mark in the given series? அதாவது given seriesல கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்றத கேட்டுக்கோங்க. சோ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு பார்க்கணும். 83 69 இதுக்கு இடையில மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ்னா -14 -14 எத்தனை? 83 இங்க 69 இங்க 57. சோ இதுல கணக்கு பண்ணீங்கன்னா 69ல இருந்து 14 மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 83. 14 மைனஸ் பண்ணா 83. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா -12 பண்ணா 57. ஓகே, அதுக்கப்புறம் இங்க இருந்து இதை கணக்கு பண்ணுங்க. அப்ப இங்க இருந்து இதை கணக்கு மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருந்து உங்களுக்கு என்ன வரும்? 33 இல்ல 23 4. அப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ உங்களுக்கு 14 12 10 8 6 4 இந்த மாதிரி வரும். சரியா? அதாவது 14 12 10 8 6 4 இந்த கான்செப்ட் தான் வருது.
அப்ப 83, இங்க இருந்து 12னா 57, இங்க இருந்து 10னா -10னா எவ்வளவு வரும்? 47. சோ அதுக்கப்புறம் அங்க இருந்து -8னா -8னா 39. 39. அப்ப இங்க இருந்து கணக்கு பண்ணிக்க. இங்க இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 47. 39. இந்த இடத்துல ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு, சரியா நோட் பண்ணிக்கோங்க. 39 வரும். சோ நிறைய கொஸ்டின் நிறையா இருக்கு, சரி பாத்துக்கலாம். இந்த இடத்துல 39 உங்களுக்கு வரும். 39, 33. அப்பதான் அந்த ஆர்டரை நீங்க சீக்வன்ஸை ஃபில் பண்ண முடியும். அடுத்து இங்க இருந்து -6 போட்டீங்கன்னா 33. அடுத்து இங்க இருந்து -4 போட்டீங்கன்னா 29. அப்ப நமக்கு உண்டான ஆன்சர் 47. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சோ எதுவும் ராங் பேட்டர்ன்ல இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க, சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Sia starts from point A and drives 10.7 km. அதாவது ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, சரியா? நார்த் ஈஸ்ட், நார்த் சவுத், ஈஸ்ட் வெஸ்ட். என்ன பண்றாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து 10.7 கிலோமீட்டர் போறாங்க நார்த் நோக்கி. நார்த் நோக்கி என்ன பண்றாங்க? 10.7 கிலோமீட்டர் போறாங்க, சரியா? அடுத்து என்ன பண்றாங்க? தென் she takes a right turn. அப்ப இந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க ஏ. அப்ப இதுல இருந்து ரைட்னா இந்த சைடு. ரைட்ல எவ்வளவு தூரம் போறாங்க? 8.2 கிலோமீட்டர். ரைட்ல 8.2 கிலோமீட்டர் போறாங்களா? ஓகே. அதுக்கப்புறம் டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 14.3 கிலோமீட்டர். அப்ப இங்கிட்ட ரைட்னா இந்த சைடு 14.3 கிலோமீட்டர்னா இதை தாண்டி வரணும். ஏன்னா இது 10 கிலோமீட்டர், இதை தாண்டி 14.7 கிலோமீட்டர் வராங்க. சரி. She then takes right drive at 4 கிலோமீட்டர். அதாவது இதுல இருந்து ரைட் எடுத்தானா இங்கிட்டு வரணும். சோ இதுல முக்காவாசி இருக்கும் 5.4 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? திருப்பியும் ஒரு ரைட் டர்ன் எடுத்து 3.2 கிலோமீட்டர் போறாங்க. 3.2 கிலோமீட்டர் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல வரும். 3.2 கிலோமீட்டர், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஃபைனல் லெஃப்ட் டர்ன், லெஃப்ட் எடுக்கிறாங்க. டிரைவ்ஸ் 2 கிலோமீட்டர் அண்ட் பாயிண்ட் பி. ஸோ இதுல இருந்து 2 கிலோமீட்டர் வந்துட்டு பாயிண்ட் பில நின்றுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹவு பேர் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் should she now drive in order to reach point A again? அதாவது திருப்பி ஏ பாயிண்ட்டுக்கு போறதுக்கு அவங்க எந்த டைரக்ஷன்ல போவாங்க, எவ்வளவு தூரம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கா? 3.2 கிலோமீட்டர். 3.2 கிலோமீட்டர். இங்க வந்து அதுல பாதியிலே நின்றோம். அப்ப 3 + 10.7 உங்களுக்கு என்ன வருது? 9. இங்க வந்து 7.9. 13 ஆட் பண்ணிருங்க. 13.9. இப்ப 13.9ல இருந்து 14.7 கழிச்சா எவ்வளவு வரும்? 14.7 கழிச்சா 14.7 கிலோமீட்டர் வருமா? இங்க இருந்து 3.2, இங்க இருந்து உங்களுக்கு 2.8 கிலோமீட்டர், இங்கிட்ட இருந்து 10.7 கிலோமீட்டர். 14.3, சாரி, இது வந்து 14.3. அப்ப இங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா 0.4 கிலோமீட்டர் தான் இதுக்கு, இந்த பிக்கும் ஏக்கும் ஃபேர் டிஸ்டன்ஸ் இருக்கு. 0.4 கிலோமீட்டர் தான் ஃபேர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த டைரக்ஷன்ல இருந்து அவங்க போகணும் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப என்ன டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன்ல. இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து பி, இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கதான் ஏ. ஸோ இதுக்கு போறதுக்கு என்ன ஆகுது? நார்த் டைரக்ஷன்ல போகணும். 0.4 கிலோமீட்டர் போகணும், சரியா? ஓகே. நெக்ஸ்ட், which of the following interchanges of signs would make the given equation correct? சரிங்களா? given equation correct. ஸோ தயவு செய்து இப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் நல்லா 1க்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ்லாம் ரேரு தான். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட மெட்டீரியல்ஸ் யாரும் வேணும், பிஹெச்எல் மெட்டீரியல் லாஸ்ட் டைம்ல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு ஷார்ட் நோட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கும் எலக்ட்ரிக்கலும் எம்சிக்யூவும், சிவிலுக்கு வந்து கொஞ்சமா எம்சிக்யூவும் இருக்கு. ஸோ தயவுசெய்து வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற பாயிண்ட்ஸ் ஒரு 400 போஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மெக்கானிக்கல் தான் இருக்கிறதுலே அதிகம். மெக்கானிக்கல் கிளாஸஸும் வரும், தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே.
இங்க பாருங்க. சோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல எதை தான் மாத்தினா உங்களுக்கு வந்து இன்டர்சேஞ்ச்ல கரெக்டா வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுத்தலையும் பிளஸையும் இதான் மாத்தணும்னா கரெக்டா வருமா? சோ இது ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மாத்தி பாருங்க சரிங்களா. 784 plus 112 divided by 28 into 2 minus 63. ஸோ இந்த மாதிரி போட்டு பாருங்க. ஸோ 729 வரணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ 112 டிவைட் பை 28 112 டிவைட் பை 28னா எத்தனை 4 வருமா? 784 plus 4 into 2 minus 63. அப்ப 4 2 8 8 plus 782 792 792 மைனஸ் 63. ஸோ இப்போ கணக்கு பண்ணா வந்துருச்சா 729. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிளா நீங்க மாத்தி மாத்தி போகணும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் இப்போ ஏ டினோட்ஸ் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது வகுத்தல் அதே தான் நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஸோ அப்போ வந்து 121 டிக்கு பதிலா வகுத்தல் 11 ஏக்கு பதிலா என்னது பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 சிக்கு பதிலா என்னது மைனஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 பிக்கு பதிலா பிளஸ் 3. அப்ப இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 11 பி டினோட்ஸ் இன்டா இன்ட். அப்ப 6 3 18 இங்க 15 மைனஸ் 18. இப்போ 26 மைனஸ் 18 எத்தனைங்க வரும் 26 மைனஸ் 18 8 வரும். அப்ப 8 தான் ஆன்சர் சரியா. இதை வந்து நீங்க ஒரு நிமிஷம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாஸ் பண்ணி உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டா வருதான்றத பாருங்க சரியா. ரைட் ஓகே. நெக்ஸ்ட் செலக்டிங் த விச் நம்பர். இது மாதிரி கொஸ்டின் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆபரேஷன் should be performed on the whole numbers without breaking down the numbers into constitute digits. Example 13 minus operations on 13 such as adding, subtracting. ஸோ அந்த 13 அப்படின்ற நம்பர்ல பெர்ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் ஆன் 1 and 3 இஸ் நாட் அலோட். அதாவது 13ஆலேயே மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் நடக்கணும், ஆனா 1 and 3ல நடக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குண்டான காம்பினேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். காம்பினேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். 317 518 219 சரியா. ஸோ இதுக்குண்டான காம்பினேஷன் என்னன்றது பாருங்க. 1 and 3 அதுக்குள்ள அந்த இதை பண்ண வேணாம்னு பார்த்துக்கணும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து 317 பிளஸ் 719 இதை கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? இதை கூட்டினா 9 7 16க்கு 6 மிச்சம் 1 அப்போ 3 7 3 10 1036 2ஆல டிவைட் பண்ணா 2 10 1 8 ரைட்டா 518. அப்ப சென்டர்ல வருது. அப்ப இந்த காம்பினேஷன்ல ட்ரை பண்ணுங்க. அப்ப 427 பிளஸ் 829னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 9 7 16க்கு 6 மிச்சம் 1 5 4 8 12 1256 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 628. ஸோ இதே காம்பினேஷன் இங்க எங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னா 405 பிளஸ் 707. ஸோ என்ன வரும்? 7 5 12க்கு 2 மிச்சம் 1 அப்புறம் 7 4 1112 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா I 2 10 திருப்பி I 2 10 6 2 556 வரும். அப்ப இது தப்பு. அதுக்கு அடுத்து கணக்கு பண்ணி பாருங்க. 292 694 போட்டோம்னா 6 அதுக்கப்புறம் 9 9 18க்கு 1 மிச்சம் 1 7 9 986 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 1 2 2 4 2 8 1 9 2 12 493. ஸோ அப்ப இந்த காம்பினேஷன் இதுல ஒர்க் அவுட் ஆகுது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மேக்ஸிமம் நிறைய அதுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மெட்டீரியல் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் அக்சசபிள். எந்த பிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் இந்த மெட்டீரியல் தான் கேட்பாங்க. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, சாம்பிள் எல்லாம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்தா மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. பிடிஎஃப் டிரைவ் லிங்க்ல சென்ட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.